இந்த டிஜிட்டல் மாஸ்டர் டெஸ்ட் அப்படிங்கிறது ஏபிஎஸ் டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிமேட் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் தி வீடியோ. ஸோ இந்த சைட்டில் நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ற டேப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் நீங்கள் பார்க்குறீங்க, ஜெர்மனிலையா இல்லை வேர்ல்டு வைடான்ற ஒரு கான்செப்ட் வரும். முதல்ல நம்ம இப்போ நமக்கான டெஸ்ட் டேட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 26 செப்டம்பருக்கு போக போகிறோம் நம்ம எக்ஸாமு. ஆனால் அதுக்கான டைம்லைன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஜூன் 29லேருந்து செப்டம்பர் 15க்குள்ளே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த டைம்லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இப்போது பார்த்தோன்னா இங்கே ஜெர்மனி வேர்ல்டு வைடுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்தியான்றதுனால வேர்ல்டு வைடாக கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்னைக்கு அந்த எக்ஸாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது கரண்ட் டேட்லேருந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டேட்ஸுக்கு அது அவைலபிளான டெஸ்ட் ஸ்லாட்ஸ் இருக்குன்றதை போடுவாங்க. பட் இப்போதைக்கு ஏபிஎஸ் டீம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வந்துட்டு அந்த 26 செப்டம்பர் ஸ்லாட் மட்டும்தான். அந்த 26 செப்டம்பரில் மார்னிங் செஷன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் செஷனில் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மேக்ஸ்வெல் பவன் நியூ டெல்லி ஆஃபீஸில் ஃபுல்லி புக்டுன்னு வந்துருச்சு. ஸோ அவங்களோட சீட் கெப்பாசிட்டி ஃபுல்லாக எல்லாருமே புக் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எடுப்ளாய்மெண்ட் மும்பை ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு ஃபுல்லி புக்டு ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ நமக்கு என்னென்னா ஏன்னா இது இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த டெஸ்ட் டேட்டில் மட்டும்தான் எடுக்கணுங்கிறதுனால ஸோ நேச்சுரலி ஓவர்வெல்மிங் அப்ளிகன்ஸ் போயிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணணுன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நீங்கள் அதை புக்கிங்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஃபீட்ஸுன்ற மேஜர் ஆஃபீஸ் தான் நியூ டெல்லி, அப்புறம் வந்துட்டு போபால், அப்புறம் வந்துட்டு உங்களோட பூனே ஆஃபீஸில் வச்சுருக்காங்க, பெங்களூர் அண்ட் சென்னை, கொல்கட்டா. இந்த இடத்துலலாம் இந்த ஸ்டடி ஃபீட்ஸுன்ற ஆஃபீஸில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாபர்ட்ஸ் அகாடமின்ற ஒரு லொக்கேஷன் இருக்குது. அண்ட் அஹமதாபாத்தில் வந்துட்டு மெதாவி ஸ்கில்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஸோ பேசிக்காக உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ அப்போ தான் யூ வில் பி ஏபிள் டு கம்ஃபர்டபிளி அப்ளை ஃபார் தி சம்மர் 2027 இன்டேக். ஸோ நான் இப்போ சென்னை ஆஃபீஸ் ஸ்டடி ஃபீட்ஸுன்றதுக்கான டெஸ்ட்டு புக்கிங் நான் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சென்னைன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட 26 செப்டம்பர் மார்னிங் செஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கு ஸ்டடி ஃபீட்ஸ் சென்னை அண்ட் ஜென்ரல் அகாடமிக் மாடியூலுன்றது உங்களுக்கு வந்துடும். அது நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா பேசிக்காக வந்துட்டு நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட நேம், லாஸ்ட் நேம் அலாங் வித் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின், இமெயில் ஐடி, அப்புறம் வந்துட்டு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு உங்களோட நேம் ஆஸ் பர் பாஸ்போர்ட் எடுக்கணும். அண்ட் சர்நேம் வந்துட்டு உங்களோட லாஸ்ட் நேம் ஆஸ் பர் பாஸ்போர்ட்டு. அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் இந்தியா. இமெயில் அட்ரஸ், உங்களோட பர்சனல் ஐடி நீங்கள் எதை ஆக்சஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கணும். யூசர் நேம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐ ஹவ் ரெட் தி டேட்டா பாலிசின்னு இது பண்ணிங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு உங்களோட லொக்கேஷன், அட்ரஸ் லொக்கேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ண கேட்கும். ஸோ அந்த உங்களோட அட்ரஸ், நீங்கள் உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று அப்லோட் பண்ணணும். இது வந்துட்டு லெஸ் தேன் 500 KBயாக இருக்கணும். இந்த வீடியோ பர்பஸ்க்குன்றதுனால நான் ஒரு ரேண்டம் பிக்சர் அப்லோட் பண்ணுறேன். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பரான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் அப்ளை பண்ணணும். அண்ட் டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது உங்களோட பாஸ்போர்ட் தான். உங்களோட பாஸ்போர்ட் தான் உங்களோட ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் டுவர்ட்ஸ் யுவர் அட்மிஷன்ஸ் அப்ராட். ஸோ இந்த வீடியோ பர்பஸ்க்குன்றதுனால நான் ஒரு ரேண்டமான பாஸ்போர்ட் நம்பர் அப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களோட ஸ்டடி லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் போட்டுக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட
நேம் டீட்டெயில்ஸ் ஃபில் ஆகிருக்கும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் எந்த டெஸ்ட் டேட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த லொக்கேஷன் பண்ணியிருக்கீங்கன்றது வந்திருக்கு. அண்ட் ஜென்ரல் அகாடமிக் மாடியூலுன்றதையும் ப்ரீஃபில் ஆகிருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களோட காஸ்ட் வந்துட்டு 150 euros இருக்குது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பேமெண்ட் பேஜுக்கு உங்களுக்கு போகும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்லாட் வந்துட்டு இட் வில் கெட் அலோகேட்டட் ஃபார் யூ. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு தி ஒன்லி பார்ட் தட் யூல் ஹேவ் டு டூ இஸ் கீப் ப்ரிப்பேரிங் ஃபார் யோர் exam. So I'll quickly meet you with another video. Thank you.